அருண்மந்திரனும் சிரிப்பின் சிறையும். கனவாசுரன் தோற்கடிக்கப்பட்ட பிறகு நகரம் ஆனந்தத்தில் திளைத்தது. மக்களின் சிரிப்பொலி தெருக்களில் எதிரொலித்தது. படைப்பாற்றல் ஒரு புதிய உச்சத்தை எட்டியது. அருண்மந்திரன் இந்த மகிழ்ச்சியை பார்த்து மனநிறைவடைந்தான். ஆனால் இந்த எல்லையற்ற மகிழ்ச்சி ஒரு புதிய விசித்திரமான அச்சுறுத்தலின் தொடக்கமாக இருக்கும் என்று அவன் அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் சிரிப்பு நிற்கவில்லை. ஒரு சிறிய நகைச்சுவைக்கு மக்கள் மணி நேரம் சிரித்தனர். கலைஞர்கள் தங்கள் தூரிகைகளை கைவிட்டனர், ஏனெனில் அவர்களின் கைகள் சிரிப்பால் நடுங்கின. இசை கலைஞர்களின் இசை சிரிப்பொலியில் மூழ்கியது. நகரம் ஒரு முடிவில்லாத சோர்வூட்டும் சிரிப்பின் சிறைச்சாலையாக மாறியது. இது உண்மையான மகிழ்ச்சி அல்ல என்பதை அருண்மந்திரன் உணர்ந்தான். இந்த சிரிப்பு வெற்றுத்தனமாகவும் இயந்திரத்தனமாகவும் இருந்தது. அவன் தன் இசையால் அவர்களை அமைதிப்படுத்த முயன்றான். ஆனால் அவனது மெல்லிசை ஒரு கோமாளித்தனமான சர்க்கஸ் இசையாக மாறியது. அது மக்களின் சிரிப்பை மேலும் அதிகரித்தது. சிரிக்கும் மக்களை சுற்றி ஒரு குழப்பமான பல வண்ண ஆற்றல் சுழல்வதைக் கண்டான். அவன் மீண்டும் ஒலியாசுரனிடம் சென்றான். பயம் போன இடத்தில் வெற்று சிரிப்பு வந்திருக்கிறது. இது சிரிப்பாசுரனின் வேலை. அவன் மக்களின் உண்மையான உணர்ச்சிகளை உறிஞ்சி அவர்களை அர்த்தமற்ற சிரிப்பால் நிரப்புகிறான். அவனது சக்திக்கு எதிராக உன் மகிழ்ச்சியான இசை பலனளிக்காது என்று ஒலியாசுரன் விளக்கினார். அப்படியானால் நான் எப்படி போராடுவேன் என்று அருண்மந்திரன் கேட்டான். சிரிப்பை நிறுத்தக்கூடிய ஒரே உணர்வு எது என்று அவன் யோசித்தான். அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. உண்மையான மகிழ்ச்சி என்பது சிரிப்பு மட்டுமல்ல, அது ஆழமான உணர்வுகளின் கலவை. சில சமயங்களில் ஒரு துளி சோகம் கூட ஆனந்தத்திற்கு ஆழம் சேர்க்கும். அவனுக்கு ஒரு புதிய கூட்டாளியின் உதவி தேவைப்பட்டது. அவர் சோகமான மெல்லிசைகளின் அரசனான கண்ணீராசுரன். அவர் ஒரு நீலப்பள்ளத்தாக்கில் வாழ்ந்து வந்தார். அவரது இசை கேட்டால் மேகங்கள் மென்மையாக அழும், பூக்கள் பனியில் நனையும். அவர் தீயவர் அல்ல, ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டவர். அருண்மந்திரன் கண்ணீராசுரனிடம் நிலைமையை விளக்கினான். உணர்ச்சிகளின் சமநிலையின் முக்கியத்துவத்தை கண்ணீராசுரன் புரிந்து கொண்டார். அவர் தன் புல்லாங்குழலை எடுத்து அருண்மந்திரனின் இசையுடன் ஒரே ஒரு சோகமான ஆனால் அழகான குறிப்பை சேர்த்தார். அந்த குறிப்பு மழலை சிரிப்புக்கு பின் வரும் தாயின் ஆறுதல் போல இருந்தது. புதிய இசையுடன் அருண்மந்திரன் நகரத்திற்கு திரும்பினான். நகரமே ஒரு மாபெரும் சர்க்கஸ் போல காட்சியளித்தது. மையத்தில் சிரிப்பாசுரன் வண்ணங்களின் சூறாவளி போலச் சுழன்று இந்த வெறித்தனமான சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான். அருண்மந்திரன் தன் புதிய இசையை இசைக்கத் தொடங்கினான். சிரிப்பாசுரன் அதை கேலி செய்து சிரித்தான். ஆனால் கண்ணீராசுரனின் அந்த ஒற்றை குறிப்பு காற்றை நிரப்பிய போது எல்லாம் அமைதியானது. மக்களின் வெற்றுச் சிரிப்பு நின்றது. அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை நினைத்தனர். வாழ்க்கையின் இனிமையான மற்றும் கசப்பான தருணங்களை உணர்ந்தனர். அவர்களின் முகங்களில் உண்மையான புன்னகை மலர்ந்தது. உண்மையான ஆழமான உணர்ச்சிகள் சிரிப்பாசுரனுக்கு விஷமாக இருந்தன. அவன் அந்த சக்தியை தாங்க முடியாமல் ஒரு வண்ணமற்ற புகையாக கரைந்து போனான். நகரம் அமைதியானது. மக்கள் சோர்வாக ஆனால் நிம்மதியாக இருந்தனர். உண்மையான மகிழ்ச்சி என்பது இடைவிடாத சிரிப்பு அல்ல, அது எல்லா உணர்ச்சிகளின் அழகான சமநிலை என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர்.